Ready? Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு டீசர் ரியாக்ஷன் எது அப்படின்னா பிராவின் கோடு ஷாப்பு. இந்த படம் தான் வந்து அடுத்து ஜனவரியில் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். February. பிராவின் கோடு ஷாப்பு வந்து ஷாப்பு அப்படின்னு தான் படிக்கணும். இது வந்து ஒரு கடை தான் நினைக்கிறேன். ஷாப்பு. அது வந்து யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம பேசில் ஜோசப் தான் வந்து லீடாக நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட ஒரு அடிஷ்னல் வேல்யூஸ் என்ன அப்படின்னா இந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து வேற லெவல் பக்காவான ஒரு ஆர்டிஸ்ட். ஷோபின் ஷாகிர், நம்ம மஞ்சுமல் பாய்ஸ், அதுக்கப்புறம் கும்பலாங்கி நைட்ஸ் அந்த படத்துலலாம் நடித்த நம்ம ஷோபின் ஷாகிர். பேசில் ஜோசப் சார் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து வேற லெவல் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் அண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குது. காமெடி, த்ரில்லர், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி என்னது ஃபீல் குட், இந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் செம்மன் வினோத், அவரும் வந்து சூப்பரான ஒரு ஆக்டர். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் வந்து ஸ்ரீராஜ் ஸ்ரீனிவாசன். மியூசிக் வந்து விஷ்ணு விஜய். இந்த மியூசிக் நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ அதை பார்க்கலாம். இந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் வந்து 2 minutes 7 seconds. 3, 2, 1 go. അന്നാ ഷാപ്പിൽ ഷാപ്പ്, പ്രാവിൻ കോഡ് ഷാപ്പ്. ഇതാര്? ഇവര് രാത്രി ഷാപ്പ് അടച്ചു കൂട്ടി അകത്ത് 11 പേര് ഇരുന്ന് കള്ളു കുടിക്കുന്നു, ചീട്ടുകളി. കള്ളൂടി ചിട്ടുകളി. 2 ഡോളറോടെയും കഴിഞ്ഞ 4 മണിക്കൂറായി ആരും അകത്തേക്ക് വന്നിട്ടില്ല. വന്നിരുന്നെങ്കിൽ മഴയുള്ളതുകൊണ്ട് കാലിലെ ചെളി കണ്ടു. മഴ നിങ്ങൾ ചീട്ട് കളിക്കിടെ അസാധാരണമായിട്ട് എന്തെങ്കിലും ശ്രദ്ധിച്ചിട്ട്? അടിയിൽ ട്രൗസർ ഇട്ടുണ്ടായിരുന്നു. സാധാരണ അയാൾ അടിയിലൊന്നും ഇടാറില്ല. ചെയ്യുന്നില്ല. ഇത്ര സുന്ദരിയായിട്ടുള്ള മെറിന്റെ തന്നെ എങ്ങനെയാ പ്രേമിച്ചേ? இவங்க இந்த பரத் சார் கூட ஒரு படம், என்ன படம்னு தெரியலையே. അവസാനം ഷാപ്പിന്റെ മുതലാളിയെ തന്നെ ഷാപ്പിന്റെ ഒത്ത നടക്ക് പാരച്ചൂട്ടിറക്കിയെങ്കിൽ നിങ്ങളിൽ ഒരാളായിരിക്കും കില്ലർ. അല്ല, എന്തിനിപ്പോ ബാബു പാരച്ചൂട്ടിലിറങ്ങി? நல்லா இருக்கியா? സാറിന്റെ മനസ്സിൽ അലട്ടുന്നൊരു കാര്യം, അയ്യോ ആരോടും പറയാത്തൊരു രഹസ്യം. അവங்களே தான் நினைக்கிறேன். ആളുകളുടെ നടുവിൽ വെച്ച് ഇങ്ങനെ ഒരു മർഡർ, അത് സൂസൈഡ് ആക്കി തീർക്കാൻ വേണ്ടി ചെയ്തതല്ല. ഇത്രയും കോംപ്ലിക്കേറ്റഡ് ആയിട്ടുള്ള മർഡർ എനിക്ക് ചെയ്യാൻ പറ്റും. ആർക്കും എന്നെ പിടിക്കാൻ കഴിയില്ല. ഇപ്പൊ പാത്തீங்களா ഇത് നാർസിസിസ്റ്റിന്റെ വെല്ലുവിളിയാണ്. മൊത്തത്തിലൊരു ഹോളിവുഡ് മൂഡ് ഉണ്ടല്ലോ. உண்மையிலே அப்படிதான் இருக்கு. ஹாலிவுட் வைப் தான் வருது. செம்ம ஃப்ரேம். ഒരു ആവേശത്തിന് പ്രാവിൻ കോഡ് ടോഡി ഷോപ്പ്. ഓക്കെ, coming soon. Okay, yes, எதிர்பார்த்தது தான். நம்ம பேசில் ஜோசப் இருந்தாலே கன்ஃபார்மாக அந்த படம் வந்து கண்டென்ட் ஓரியன்டாகவும் சரி, டெக்னிக்கல் வைஸாகவும் சரி சூப்பராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது தான். பட் இது இந்த அளவுக்கு டெக்னிக்கலாக இருக்கும்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல. பிராவின் கோடு ஷாப்பு. இதில் சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ திடீர்னு வரும்போது நான் அது வேணால் போட்டு காணிக்கிறேன். அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து கில்பில் படத்தில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு கோமா ஸ்டேஜில் இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு விஷயத்துக்காக ஒருத்தனுங்க வருவானுங்க. அந்த ஒருத்தனை வந்து கதை வெடுக்கில் வச்சு டமா அடிக்கும்போது நம்மளுக்கே மனதில் ஃபீல் ஆகும், ஐயோ இப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய அந்த படத்தில் ஷார்ட்ஸ் வச்சுருக்காங்க. மியூசிக் வைஸ் இது வந்து அப்படியே ஒரு ஃபன்னாக போயிட்டுருக்கு, என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு பியூர் த்ரில்லர் ஃபிலிமாக தான் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஷார்ட்ஸ் வேற லெவல் ஷார்ட்ஸ். எடிட்டிங் வந்து பக்காவா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க. இது வந்து பார்த்துட்டே இருக்கணுன்ற மாதிரி உள்ள ஷார்ட்ஸாக இருக்குது. அண்ட் ஃப்ரேம்ஸ் ஆல்சோ. லைட்டிங், அந்த கடைசி ஷார்ட்டுக்கு வந்து நம்ம மாஸ்டர் படத்தில் வந்து இப்படி லைட் ஆடிட்டு இருக்கோம், நம்ம தளபதி உள்ள ஜெயிலில் சண்டை போட்டுட்டு இருப்பார்ல, கிட்டத்தட்ட அந்த லைட்டிங் மாதிரி தான் இருக்குது. டார்க்கர், இன்னும் டார்க்கராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் எல்லாமே கலர்ஃபுல்லாக பார்த்து இல்லையா, திடீர்னு இப்படி ஒரு ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் டார்க்காக வரும்போது இல்லை, அது ஒரு எக்ஸைட்டிங் கொடுக்குது, ஒரு ஃபீல் கொடுக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த படத்தில் அவங்க பேர் தெரியல, ஆனால் வந்து நம்ம பரத் சாரோட 555 நினைக்கிறேன், அந்த படம் தான் நினைக்கிறேன். எஸ், அந்த படமாக தான் இருக்கும்.
அந்த படத்தில் நடித்தவங்களும் இதில் நடிச்சிருக்காங்க. எனக்கு இவங்க 3 பேரோட இந்த காம்போ தான் பார்க்கணும். யாருன்னா நம்ம ஷோபின் சார், அதுக்கப்புறம் பேசில் ஜோசப், அதுக்கப்புறம் செம்பன் வினோத் சார். இவங்க இந்த 3 பேர்த்தோட அந்த காம்போ வந்து எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு தெரியல. எனக்கு அதை பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தெரில, எனக்கு இது பார்த்தே ஆகணும். இந்த படம் ஆக்சுவலாக வந்து டிசம்பருக்கு வர வேண்டியது. ஆனால் இப்போ வந்து ரைஃபிள் கிளப், மார்கோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து வர்றதுனால இதோட அந்த டேட் ஆஃப் ரிலீஸை வந்து ஜான்கோ இல்லை ஃபெப்ரவரிக்கோ தள்ளி வச்சிருக்காங்க. வரும்போது பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் என்டர்டெய்னர் மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.